ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிம்மு, கட்டு, ஸ்ப்ளிட்டு. ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ போட சொல்லி. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். இந்த வீடியோ வந்து நான் 3 ஸ்டெப்பாக வந்து பிரிச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வீடியோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூன்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணுமோ ஸோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட்டிங் வந்து இந்த இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஆட் வந்து ப்ளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு அதே வந்து ரிமூவ் ஆகிடும். இது வந்து ஒரு லென்த்தி வீடியோ. எனக்கு வந்து இந்த வீடியோ இப்போ ட்ரிம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ப்ரீ கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க ட்ரிம்முன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்க போர்ஷன் வந்து வேணாம். இந்த பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான்ல, ஸோ எனக்கு அங்கேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் இங்கே வரைக்கும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த வீடியோ எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரிட்டர்ன் வந்து ப்ரீ கட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போயிடுங்க. எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஃபுல் வீடியோ வேணும். எனக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த ஆட் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து இப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஆட் வராது. ஸோ உங்களுக்கு இதிலே வந்து கட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து நடுவில் வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இங்கேருந்து தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளேஸில் வச்சுட்டு இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் ட்ரிம் பண்ண பிளேஸ்லேருந்து தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்பு போயிடலாம். இப்போ வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரீ கட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து கட்டுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத நடுவில் ஏதாச்சும் தேவையில்லைன்னா ஸோ அந்த போர்ஷனை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். செகண்ட் இந்த பையன் வந்து உட்காந்து பேசுகிறான். ஸோ அவன் வர அந்த என்ட்ரியை மட்டும் நான் கட் பண்ணணும். ஸோ பாருங்கள், அவன் வர்றது மட்டும் நான் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வச்சு நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பையன் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். செகண்டில் வந்து ஒரு பையன் இப்போ கூட இருப்பான். ஸோ நான் நடுவில் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து போயிடலாம். இப்போ வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரீ கட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தேர்டு வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணமோ நான் அந்த இடத்துல வந்து ஸோ அந்த க்ரீன் மார்க் வந்து வச்சுட்டு இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த டாட் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ரான்ஸேக்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த ட்ரான்ஸாக்ஷன் வேணுமோ அந்த ட்ரான்ஸாக்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு வீடியோ கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆப்ஷன் போயிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நான் வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மேலே டச் பண்ணி நான் வந்து ஸ்பீடு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.